it's a very special day for all of us. I request everyone to kindly settle down. Thank you. Geetha Arts தயாரிப்பில் ட்ரீம் ஓரியன்ட் பிக்சர்ஸ் வெளியிடும் திரு சந்து பொங்கேட்டி இயக்கத்தில் திரு நாகச்சைதன்யா மற்றும் சாய் பல்லவி நடிப்பில் தந்தை படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகிறோம். இந்த படம் இட்ஸ் a very prestigious project and ரொம்ப ரியலிஸ்டிக்கான ரொம்ப அழகான ஒரு படமா இது வந்து இருக்க போகுது. தியேட்டர்ஸ்ல அந்த கிராண்டோட நீங்க பார்க்க போறீங்க. அதே சமயம் ரொம்ப அழகான யதார்த்தமான எல்லாரும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கதைகளும் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி a treat on the screen in cinemas from 7th of February. So இந்த படத்தை வந்து obviously கீதா ஆர்ட்ஸ் அப்படிங்கும் போதே அவங்களோட அத்தனை படங்களும் பிளாக் பஸ்டர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இன் இண்டஸ்ட்ரி ஃபார் சோ லாங். ஸோ அவங்க கிட்டேருந்து ஒரு படம் நமக்கு வருது அப்படின்னா எந்த தரத்தில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் திரு எஸ்.ஆர். பிரபு அவர்கள் ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து அழகான படங்களை வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையிலே தந்தையும் நம்மளுக்கு ரொம்ப அழகான ஒரு படமாக தமிழில் வந்து சேரப்போகுது. அண்ட் முதலாவதாக உங்க எல்லாருக்காகவும் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் பாட்டு வந்து ப்ளே பண்ண போகிறோம். உச்சித்தல்லே அப்படிங்கிற பாட்டு வந்து சார்ட் பஸ்டர், ரொம்ப 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 எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டாக மாறிடுச்சு. இங்கே வந்து நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி பூச்சிக்குட்டி அப்படிங்கிற இந்த பாடலோட லிரிக்கல் வீடியோ இதோ உங்களுக்காக கூப்பிட்டு போகிறோம். சில பேரை பார்த்த உடனே வந்து பா நல்லா படிச்ச கதை தெரியுதுப்பா, பெரிய நல்லா படிச்சதா இருப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். சில பேரை பார்த்த உடனே நல்ல பெரிய மனுஷனா இருக்காப்பா, பார்த்தாலே தெரியுது முகத்திலேயே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ப்ரொடியூசர்ப்பா அப்படின்னு அவரை பார்த்தாலே நமக்கு தோணும். அந்த கதை அவர் முகத்துல இருக்கும். அவரை பார்த்தா மட்டும் இல்லை, அவர் தயாரிக்கிற படங்களும் சரி, வெளியிடுற படங்கள் பார்த்தாலும் அது நமக்கு வந்து ஊர்ஜிதமாகும். இந்த படத்தை இங்கே தமிழ்நாட்டில் வெளியிட்டு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்.ஆர். பிரபு அவர்களை மேலே அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தண்டே ஃபஸ்ட் கேள்வி எல்லாருமே தண்டேன்னா என்ன அப்படின்னு ஒரு ஸோ நமக்கு இப்போ இந்தியன் சினிமா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இப்போது அந்த லாங்குவேஜ் பேரியர் நம்ம தாண்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து டைட்டில்ஸே சாட்சியாக இருக்கணும். அது அந்த போஸ்ட் பாகுபலி, அதுக்கப்புறம் நம்ம பழகிட்டோம். பாகுபலினா என்னன்னு யாருக்கு வரைக்கும் அவங்க பெரிய கேள்வி கேட்கறது. அதே மாதிரி தந்தைகளுக்கும் கேள்வி இல்லாமல் ஒரு நல்ல ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறேன். தந்தைகள்னா லீடர் ட்ரெய்லரையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப பேஷனேட்டாக ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா இப்போ ஒரு அந்த சப்ஜெக்ட் ஆகும், இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு தனியாக இன்னைக்கு ஒரு பேரண்டிங் படம் பண்ணணும்னு ஒரு ப்ரெஷர் எடுத்துக்காம நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அது வந்து கண்டிப்பாக ரீச் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த எடுத்து அந்த படத்தை வந்து சரியாக நமக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் அதில் எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ அவ்வளோ எஃபர்ட்டை மொத்த டீமும் அதை கொடுத்து அந்த படத்தை வந்து நல்லபடியாக எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அதை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரீம் பிக்சர்ஸ்க்கு கொடுத்ததுக்கு முதல்ல அல்லவரின் சார் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளராக ஒரு 15-20 வருஷத்தை கடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை. ஒரு 50 வருடங்களை தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் நமக்கு படங்கள் கொடுத்துருக்காங்க, மற்றும் அறிவிச்சிருக்காங்கிறது ஒரு பிகஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த வகையில் கீதா ஆர்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. அந்த கீதா ஆர்ட்ஸ் தயாரிச்சு படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் வெளியிடுறது ரொம்ப மகிழ்ச்சி. அண்டு நாச்செட்டியன் அவர்களோட நான் ரொம்ப நாள் நிறைய படங்கள் கதைகள் கேட்குறப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பேன், கேட்டே இருப்பேன் அவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் படம் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு படத்தை நான் தமிழை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அண்டு சாய் பல்லவி அவர்கள் ஸோ இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் வந்து இப்போது ஒரு படம் ஓகே இவங்க ஒரு படம் பண்ணாங்கன்னா அது வந்து சரியான படமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் அவங்க அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் கருணாகரன்
ஸ்கிரிப்ட் இருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் டு சந்திரமூர்த்தி அண்ட் டிஎஸ்பி. எனக்கு ஒரு லவ் படம் அப்படிங்கிறப்போ அந்த படத்தை வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு டிலைட் லவ் ஃபில்முக்கு வந்துட்டு சாங்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது அந்த வகையில் ரொம்ப அருமையான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. நல்லபடியாக ஹிட் ஆகி வந்திருக்கு. நரேன் சார் தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஸோ இந்த படம் இங்கே வர பிப்ரவரி 7 ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. மொத்த டீமும் சந்தோஷமாக இருக்கும். அங்கே இண்டஸ்ட்ரியில் இந்த படத்தை இங்கே கொண்டு வர ரொம்ப சந்தோஷம். வெல்கம் ராக் ஸ்டார். ஸோ இந்த படத்தை வந்து வெளியிடுறோம். இப்போ வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த படத்துக்கு பேசுறதுக்கு கார்த்திக் சுப்பராஜ் அவர்களுக்கு நன்றி, கனிகோடு சார் அவர்களுக்கு நன்றி, கார்த்தினா அவர்களுக்கு நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. படத்தை வெளியிடுறதுக்கு உதவ எல்லாருக்கும் நன்றி. ப்ளஸ் மீடியா அண்ட் ஹோல் மீடியா தேங்க்யூ. ஒவ்வொரு முறையும் படங்கள் தயாரிக்கிறப்பவும் சரி, வெளியிடறப்பவும் சரி, அந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் நல்ல படத்தை அடையாளப்பட்டி கொண்டு போய் சேர்த்ததில் உங்களுடைய பெரிய பங்கு. எல்லா காலகட்டத்திலும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. மக்கள் நிறுவனத்துக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு படங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதாவது ஆதரவு பார்த்து நம்ம தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம கூப்பிட போகிறது இவர் வந்து பார்க்க தான் அப்படியே குழந்தை மாதிரி ஒரு முகமாக இருக்கும். ஆஹா, என்ன ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் அப்படின்னு. ஆனால் எழுதுகிற லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி பகவாக இருக்கும். திரு விவேகா அவர்களே நீங்கள் அழைக்கிறோம். அண்ட் அவரோட சேர்த்து நம்ம எல்லோருக்கும் பிடித்த மிக சிறந்த நடிகர் ஆடுகளம் நரேன் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். அனைவருக்கும் வணக்கம். தஞ்சையில் என்கிற இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் எழுதியிருப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வெளியீட்டுக்கான வெள்ளோட்ட விழான்னு சொல்லலாமா, அதுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் என்னன்னா, புஷ்பா 2க்கு பிறகு தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் இசையில் வருகிற படம் தஞ்சை. புஷ்பா 1, புஷ்பா 2 வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுங்கிறதுக்கு ஒரு எல்லையே இல்லை. ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் வந்து ஊர் சொல்றியா ஒரு பக்கம், பாதை கற்பூர தீபமா ஒரு பக்கம், சாமி ஒரு பக்கம், பெட்டா ஒரு பக்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, அது பிறகு புஷ்பா 2 பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபீலிங் சாங் ஒரு பக்கம், கிசுக்கு பாட்டு ஒரு பக்கம், சூடாரத்தி தங்கு மாதிரி ஒரு பக்கம், புஷ்பா 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 பாட்டு ஒரு பக்கம், எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா புஷ்பாவுடைய ராஜ்யம் கொடிகட்டி பார்க்குது. அதற்கு பிறகு தண்டேல் வருகிறது. நிச்சயமாக தண்டேல் பாடல்களும் மிகப்பெரிய உச்சத்தை தொடும் என்று நான் நம்புகிறேன். ஏற்கனவே குச்சிக்குட்டி பாட்டு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. இன்னைக்கு வந்து இந்த படம் ஒரு தேசபக்தியையும் அதே சமயத்தில் காதலையும் தேசபக்தியையும் கலந்து ஒரு அற்புதமான படமாக வந்திருப்பதாக நான் உணர்கிறேன். அந்த வகையில் இந்த படத்துடைய பாடல்களை எழுதியது பெரிய மகிழ்ச்சி. திரு தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களோடு ஏறக்குறைய 18 ஆண்டுகளாக நான் அனைத்து படங்களிலேயும் பாடல் எழுதி வந்திருக்கிறேன். மிகப்பெரிய பேரண்டியன் மூவி படங்களாக நிறைய படங்கள் எழுதி கொண்டிருப்பதில் பெரிய மகிழ்ச்சி. தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி. நரேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரொடியூசர் அரவிந்த் சார், கனிவாஸ் சாருக்கு, பானு சார்லாம் பல நன்றியை தெரிவிச்சுப்பேன். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கு. அண்ட் தென் சந்து கேரக்டர் அவர் கொடுத்த ஸ்பேஸ் வந்து பார்க்க முடியாது, அவருக்கும் நிறைய நன்றி. அப்புறம் டிஓபி சார், அவர் லீடர் தண்டேல் சைத்தன்யா, வெரி ஸ்வீட் ஆஃபர். ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது. எது வேணாலும் நம்ம வந்து எதோ நினச்சி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நீ எது சொல்லணும் இம்ப்ரைஸ் பண்ணாலும் ரொம்ப அழகாக கம்பெனி கொடுத்து தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் பியூட்டி ஷார்தர் அண்ட் கார்த்திக். அண்ட் I would like to thank கார்த்திக் தீடா, அந்த ஸ்டோரி ரைட்டர், என்னோட தம்பி, அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் தண்டேல், இது ஒரு புது அனுபவம். என்னுடைய 3 வருஷம் நடிப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருந்தது.
வேலை செஞ்ச அடுத்த ஆக்டர்ஸ் மகேஷ், சரந்தீப், பரவதீஸ்வரம், சிவா, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். ஒரு இப்படி ஒரு குடும்பமாக இருந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் இதில் சொல்லணும். படம் ரிலீஸ் ஆனப்போ சொல்கிறோம். சொல்கிற ரொம்ப இதுவாக இருக்கும். சாய் பல்லவி மேம் தெரியும் உங்களுக்கு. நம்ம சாய் பல்லவி அவங்க பிச்சு வந்திருக்காங்க. இந்த டீமில் இருந்ததுக்கு வாய்ப்பு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். மைக்கு நான் தான் கொடுப்பேன், வாங்குவேன், பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் இவர். வந்து ஆக்சுவலி ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். பிகாஸ் இவர் வந்து ஸ்க்ரீனில் நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். அவரோட காமெடிலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். அவரோட மாடுலேஷனாக இருக்கட்டும், அவரோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அந்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், பின்னிடுவார். பட் தெலுங்குக்கு போன உடனே பரிச்சைக்கு படிக்கிற குழந்தை மாதிரி உட்காந்து டெய்லி படித்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையாக கற்றுக்கிட்டு உயிரை கொடுத்து தெலுங்குல வந்து நடிச்சு வந்து சொன்னார். எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க நாங்கள் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தெலுங்குக்கு போன எங்களோட கருணாகரன் சார் அவர்கள் soon to be a pan Indian star, please join us on stage. Hi, Anthony Namaskaram. பார்த்தீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நான் ஃப்ளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் ஐ வாண்ட் டு கன்வே டு பிரசன்ட் மீடியா விகாஸ் அல்லூர் garu for believing me for such an important nice role. Thank you so much, sir. For any artist, it's a dream to have a launch like this. Thank you so much, producer Banivas garu and Chandu Modetti garu, director. அவர் எனக்கு போர்ஷன் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. சார் எனக்கு தான் அந்த ரோல். ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் என்டையர் கரியர் டீம், ஆல் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஷாம் சார், டிஓபி அண்ட் தி என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டெய்லி படிப்பேன், அவங்க சொன்ன மாதிரி நிறைய இருக்கும். பட் காலையில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறோம். ஸோ மாப்பாடு மாதிரிலாம் வேஸ்ட்டு. காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும். அப்போ ரொம்ப ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டிவாக இருந்தது சாய்பல் விகாரம். தேங்க்யூ ஸோ மச். வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல். And very very happy to work with Naga Chaitanya garu, dynamic bundle of energy. So happy to be on board with them. Thank you so much, sir. DSP sir, I'm a big fan of your music. Last week meet pannom. Thank you so much. Prati sir, thank you so much. Last year full of Baba they are shooting. So it was a wonderful experience. Close friends, Naeem sir and thank you so much. Feeling a bit nervous, but I'm really thankful to the entire team. And I wish you all will like me. ஆஹா, என்ன ஒரு அர்த்தம் இருக்கும். நன்றி. இந்த அளவுக்கு கொடுத்தது நாங்கள் இங்கே பார்த்தது இல்லைங்க. அந்த போட வேண்டிய ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டெஃபினட்டாக அது சொன்ன மாதிரி இந்த பேன் இண்டியன் ஸ்டார் கன்ஃபார்ம் சார், தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக the director we all love, class and mass redefined அப்படின்னு சொல்லலாம். அவருக்குன்னு ஒரு niche create பண்ணி அத்தனை பேர் மனதிலையும் இடம் பிடித்த எங்களோட ரொம்ப ஃபேவரட் கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்களையும் என்னை அழைக்கிறோம். ஆக்சுவலி கருணா வந்து ரெட்ரோவில் பண்ணிட்டு அப்போ இருந்தே ஒரு ஷூட்டிங் பண்ணிட்டு போதே வந்து இன் டோல்ட் அபவுட் திஸ் ஃபில்ம். ஃப்ரம் தட் டைம் இட் சவுண்டட் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ பிகாஸ் த ஃபில்ம் ஆஸ் அ வெரி குட் டிரெக்டர். சந்துவோட ப்ரீவியஸ் ஃபில்ம்ஸ்லாம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம்ஸ் அண்ட் வெரி கிரேட் ஆக்டர்ஸ். நாக சைத்தன்யா சார், பயங்கரமாக பண்ணிட்டீங்க. அப்புறம் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி செட்டப் இன் வெரி யூனிக் ஸ்பேஸ். அண்ட் கருணா வந்து நிறையா ட்ராவல் பண்ணிலாம் ஷூட் பண்ண சொன்னப்போ அந்த ஓவரால் அந்த ஸ்டோரி நடக்க போகிற அந்த பிளாட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இட் கிரியேட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்ட். அண்ட் டிஎஸ்பி சாரோட சாஃப்ட் லைன்ஸ் இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட் டு தி டீம் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் கருணா. இட்ஸ் அ கிரேட் டேலண்ட் அண்ட் கிரேட் ஆக்டர். காமெடி மட்டும் இல்லை, ஹி கேன் புல் ஆஃப் எனி கேரக்டர்ஸ். ஸோ அவருக்கு வந்து தெலுங்குல வந்து ஐ திங்க் திஸ் ஃபில்ம் வில் ஓப்பன் மோர் big doors நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். ஐம் எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ் ஃபில்ம். அண்ட் ஆல்சோ நரேன் சார், அவர் வந்து பீட்ஸா வந்து ஒர்க் வித் ஹிம் அண்ட் ஸோ நைஸ் டு சீ ஹிம் ஆல்சோ. ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். சார், director
நன்றி. Thank you so much. And we have another special person with us. ஒரு படத்தை லீட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீமை லீட் பண்றதா இருக்கட்டும், ஃபேமிலி லீட் பண்றதா இருக்கட்டும், அவர் தான் இன்னைக்குமே எங்களுக்கு கேப்டன். And பிபி சார் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். Please join us on stage. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக நானே வந்து இப்போ சேயோட ஒரு படம் பண்ணேன். நான் ஆஃப்டர் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு திரும்ப சே இதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெயிட்டிங் ஃபார் பிகாஸ் அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப சூஸியாக இருக்கும். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே பார்த்தாங்க. ரொம்ப உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஜானர் ரொம்ப புதுசான ஒரு ஜானர். இது வந்து எனக்கு கருணா சொன்னார், கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையில் வந்து பண்ண படம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதை எடுக்கும் போதே தெரியுது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ஷார்ட்ஸு இந்த கடலில் போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹோல் டீமுக்கு சாருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பெரிய ஃபேன்ஸ் ஆகக்கூடிய மேடம். எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நிறைய டேரக்டர்ஸ் ஒரு ஃபேன்ஸ் தான் நினைக்கிறேன். நான் அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க. ஸோ வெரி ஹாப்பி தட் நீங்கள் உங்களுடைய இந்த ஹிட் பேர் மறுபடியும் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இட்ஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு சிம்பிள் அந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு வந்து பார்க்கும்போதே ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி தருது. So I just wish you guys all the very best, the whole team all the very best. அதே மாதிரி டிஎஸ்பி வந்து எனக்கு நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஃபோன்னா வெட்டியாக சுற்றிட்டு இருக்கோம். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண டைம். அப்போ தான் வந்து மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்போ தான் ஃபேமஸாக இருக்குது. நான் சொல்கிறது 90s வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்து தேவி, எஸ்பி சாரன், எங்கள் கேங் இருக்குது, ஒரு பெரிய கேங், மியூசிக் கேங் இருக்குது. ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து டிஎஸ்பி நாங்கள்லாம் வந்து அப்பவும் என்னை பாட சேர்த்துக்க மாட்டாங்க, இந்த அப்படிங்கிற மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க. பட் அப்போலேருந்து எனக்கு டிஎஸ்பி தெரியும். ஸோ இட்ஸ் லைக் பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் தான் சொல்லணும். வேணும் அவ்வளோ வருஷம் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ எல்லாருமே சேர்த்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ் ராக்கிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட். And I just wish all the very best to you. And director sir oda பழைய படங்கள் கார்த்திகேயா எல்லாம் பார்த்துருக்கேன். உங்களுடைய 2 படம் சேர்த்து பண்ணியிருக்காரு அவரோட 3rd film. So I just want to wish this. நான் அவரோட ஜானர்ஸ் அப்படிதான் இருக்கு, வேறு ஜானர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு உங்கள் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட எங்களுடைய கருணாகரனை நீங்கள் அங்கே கொண்டு போய் இது வந்து இவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றது போது எங்களுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவர் வந்து நீங்கள் தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. So I just want to wish the whole team all the very best. And Che pati solno, Che is like you know, a wonderful actor to work with, very dedicated. ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் வந்து அது நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒரு வந்து ரொம்ப ஈஸியாக தமிழ் டைரக்டர்ஸ்க்குலாம் வந்து அவர்கிட்ட போய் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட இருந்து நாங்கள் வேலை வாங்கிடலாம். ஆனால் அவரும் ரொம்ப மெனக்கிடுவார், ரொம்ப ரொம்ப மெனக்கிடுவாங்க. தெலுங்கு நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ஆசை திரும்ப ஒரு பண்ணணும், ஆனால் அது ஒழுங்காக தெலுங்கு படமாக பண்ணணும், அது 2 கேட்டாலும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போவுமே சொல்லுவாங்க. நாங்கள் ஸோ 2 பேரும் சேர்த்து பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஜஸ்ட் ஒன் விஷயம், அவ்வளோ பெரிய லெகசி, அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்து அது ஒரு துளி கூட வந்து அவர் என்றைக்குமே வந்து அது காட்டிக்கிட்டதே கிடையாது. அவர் ரொம்ப சிம்பிளாக வெரி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேன், humbleness, simplicity and everything. I just want to wish this film goes places and take you guys there and no looking back. அந்த மாதிரி இந்த படம் அமைக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக 2 பேர் கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் டைரக்டர். 2 பேர் கூட திரும்ப ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்போ சொல்லிடுறேன் சார், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்காது இல்லை, எனக்கு இருக்கு. பட் I want to wish the whole family team all the very best. And என்னை அழைத்து பேச வைத்ததுக்கு நன்றி. அப்புறம் ஏன்னா வந்து ரொம்ப விசாரணை கூட வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு படம் பார்த்து வாங்கி ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஆள் கிடையாது. அவரே வந்து இந்த படத்தை வந்து ஒரு படத்தை வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி
ஏன்னா அவர் சொன்னார் இப்போ எப்படி சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவங்க கரெக்டாக, ஏன்னா நீங்களும் ஒரு வாட்டி சொன்னீங்க, நம்ம ஒரு வாட்டி படம் பண்ணும்போது அவங்க கிட்ட ட்ரை பண்ணும்போது அவங்க ஒத்துக்கல அப்படி படம் பண்ணுறீங்க, அப்போவே நான் கொஞ்சம் வேறு ஏதாவது மாற்றிருக்கலாம். அந்த அந்த ஸ்கிரிப்ட் அதே மாதிரி அவருக்கும் இருக்கு. அது எஸ்ஆர் பிரபுக்கும் வந்து இட் வில் நாட் செலக்ட் அ ஃபிலிம் ஆர் டூ அ ஃபிலிம் ஏதாவது ஒரு 100% கன்விக்ஷன் இல்லாமல் வந்து அவர் படம் பண்ண மாட்டார். ஸோ அவர் பண்ணுறாருன்ற போது வந்து இங்கே தமிழ் ஆடியன்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓவர் த ஃபிலிம் இஸ் கான் வே அஹெட், ரொம்ப நிறைய மேலே போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அது வந்து 7ஆம் தேதி எல்லாத்தையும் பூர்த்தி செய்யணும்னு நம்புகிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் தி ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் அண்ணா, நன்றி. கூடிய சீக்கிரமே அந்த காம்பினேஷன் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் ஸ்க்ரீனில். கார்த்தி சாரே கொஞ்சம் லைட்டாக பேட் பாயாக காமிச்ச பெருமை உள்ள நான் சேர்த்துருக்கோம் அப்படின்னா. தேங்க்யூ. அண்ட் ஸோ அடுத்ததாக வந்து we have to call this man on stage and எந்த ஸ்டேஜ் இருந்தாலும் அவ்வளோதான், அது வந்து ஃபயர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஸோ புஷ்பா 1-ஆ இருக்கட்டும் 2-ஆ இருக்கட்டும், நம்ம புல்லட் சாங், விசில் சாங், ஊவாண்டாவா, எது தொட்டாலும் ஹிட், எல்லாமே சார்ட் பஸ்டர். அந்த மாதிரி அத்தனை பாடல்களும் வந்து எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும் இருக்கும், செம்மாட்டம் போடுறாங்க அந்த மாதிரி பாடல்கள். அண்ட் இப்போ ஒரு புஜிதலை பாடல்கள் வந்து எல்லாமே வந்து ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்பர் 1-ஆ இருந்திருக்கு. அண்ட் டெஃபினெட்லி கரெக்டான பேரு தி ராக் ஸ்டார். டெஃபினட்டா எங்களோட டிஎஸ்பி சார் வந்தாலே அந்த ஸ்டேஜ் வந்து கலக்கட்டும். We are very happy to welcome our beloved Shri Prasad Avargal. Please join us on stage. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சென்னை ஒருத்தர் மட்டும் சொல்றேன். ஸோ வெரி குட் ஈவினிங். ஐம் வெரி ஹாப்பி. தண்டேல் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் படமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். டைரக்டர் இங்கே இல்லை, கரெக்டாக சந்திரமோகன் சார் இங்கே சந்தோஷம் சொன்னாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் இந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் எனக்கு பேசுறது வந்து இது சந்திரன். No, I'm training. Oh, அப்படியா பார்த்தீங்களா? ஒரு மனுஷனா அவங்க வந்து எவ்வளோ பத்திரமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்போ ஒரு மனுஷன் இருக்கிற பகுதியில் அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. Anyway, Chandu sir has been working very hard for this film, so I think he's somewhere. நாளோட தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிக்சிங் சுற்றிட்டே இருக்கும், நடுவில் இங்கே வந்தோம். பட் எனிவேஸ் ஃபர்ஸ்ட் வந்து தண்டேல் படத்தை பற்றி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறது வந்து நம்ம சாரி பன்னிவாசு அண்ட் நம்ம டைரக்டர் சந்து சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 1 லைனராக சொன்னப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு இந்த படம். அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து படம் முழுக்க கேரி ஆச்சு. அண்ட் வி ஆல் ரியலி தரோலி என்ஜாய் மேக்கிங் அண்ட் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபிலிம். ஸோ ஐ திங்க் உங்கள் எல்லாரும் கூட இது அவ்வளோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கடல் வந்தாலே தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகிடும். கடலில் பேஸ் பண்ண ஸ்டோரி எது இருந்தாலும் அந்த ஃபிஷர்மேன் போட்ஸ் அந்த மாதிரி இந்த படம் கூட ஐ திங்க் இட் will become one of those films which will be very close to your heart அப்படின்னு நான் நம்புகிறேன். And then thanks to all uncle you have always been a great support and his family because of course எனக்கு சின்ன பையன்லேருந்து அவருக்கு தெரியும். அந்த மாதிரி is always a music lover and a talent lover. So thanks for producing this film uncle. It's a great movie to be on board. And Chai, my dearest brother and my dearest friend, you have done a fantabulous job. I think நான் ஃபர்ஸ்ட் வந்து ராக் சைத்தன்யாவை வந்து இதில் பார்த்தப்போ ஈவன் அந்த போஸ்டர் பார்த்தப்போ நான் வந்து பயங்கர த்ரில் ஆகிட்டேன். ஐ மீன் த வே ஹி பில்ட் ஹிஸ் பாடி அண்ட் த வே ஹி வாஸ் லுக்கிங் இஸ் லைக் இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஹி ரியலி ஒர்க் ஹார்ட் ஃபார் திஸ் அண்ட் இட்ஸ் ஷோயிங் இன் தி ஃபில்ம் சை அண்ட் யூ டன் a great ஜாப். ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கைத்தட்டி ரசிக்க போகிறீங்க. அண்ட் சாய் பல்லவி அவன் சாய் பல்லவி பற்றி பேசணும், அவங்க பேர் சொன்னார் போதும், அதுக்கப்புறம் இது பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சென்னையில் எல்லாரும் சொல்லிட்டாங்க. மணிரத்னம் சாரே சாய் பல்லவி ஃபேன் சொல்லும்போது நம்ம எல்லாரும் சொல்றது. பட் எனிவே சாய் பல்லவி had done a fantabulous job as always, and I'm also one of your biggest fans, and especially I'm a fan of her dance. And நிறைய வாட்டி அவங்களும் சொல்லியிருக்கேன், நான் மக்களும் சொல்லியிருக்கேன்.
அண்ட் இதுலேயும் எல்லா பாட்டையும் பார்ப்பேன், டான்ஸ் வருதா இல்லையா தேடிட்டே இருப்பேன். அதில் நல்ல நல்ல அந்த ஸ்டோரியிலேருந்து வெளியே போகாமலே அந்த பாடலுக்குள்ளே என்ன வேணுமோ அதை வச்சு இருந்து அதுலேயும் ரொம்ப அழகாக சாய்ப்பளவோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ த விஷுவல்ஸ் ஆர் ஸோ குட், the story is so touching, and I think you'll all have a great time watching this film. And I would like to thank another dear brother, Karthi sir, for being kind enough to attend this function and cheering for us. Thank you, sir. You're always family. And Venkat Prabhu brother, thank you so much for all those lovely words. Sir, Karthik Suresh sir, thanks to you. And sir, நீங்க வந்து கலக்கிட்டீங்க. அவருக்கு வந்து தெலுங்குல பயங்கர ஓப்பனிங் சொன்னீங்களே கருணாகரன் சாருக்கு. நாங்களே வந்து த்ரில் ஆகிட்டோம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த படத்தில். உங்கள் கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. The way the character starts and the way it winds up, it's beautifully knitted into the story, and I think it's going to take you places through the hearts of Telugu people as well from this movie. You're doing a great job, sir. Thank you so much. Thank you so much. And Viveka sir, ஒருவன் இல்லைங்க எல்லாரும் ஒரு ஜோராக கேட்டுருங்க. ஏன்னா நான் வந்து லிரிசிஸ்க்கு எப்பவுமே அவ்வளோ வேல்யூ கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரைட்டர்ஸ் எங்கள் அப்பா சத்யமூர்த்தி சார் பிகெஸ்ட் ரைட்டர்ஸ் ஃபார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி, ஆல்சோ லிரிசிஸ்ட். ஏன்னா நம்ம என்னதான் பாடல் அழகாக டியூன் போட்டாலும் அந்த பாடலுக்கு அட்ரஸ் முகவரி வந்து பல்லவி தான், சாய் பல்லவி. நான் சொல்றது பாட்டோட பல்லவி. ஓகே, ஸோ பல்லவி தான். அந்த பல்லவி தான் வந்து இந்த பாட்டு என்னன்னு சொல்லுவோம். அது வந்து தலனா தலனா கிளிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டியூனுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குற ஒவ்வொரு லிரிசிஸ்டுக்கும் நம்ம கை தட்டி ஆகணும். ஸோ அந்த மாதிரி என் கூட எப்பவுமே ஒரு ஃபேமிலியாக, ஒரு பிரதராக, ஒரு நாலேஜ் உள்ள, ஒரு பயங்கரமான நாலேஜ் உள்ள ஒரு சில்ட்ரன்ஸ் குருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்பேன். ஸோ நிறைய தமிழ் பற்றி லிட்ரேச்சர் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விவேக சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்கே. அண்ட் இந்த பாட்டு மட்டும் இல்லை, புஷ்பா ஃபர்ஸ்ட் நிறைய கண்டசாமி நிறைய பாடல்கள் அவர் வந்து எக்ஸ்ட்ரான் லிரிக்ஸ் எழுதி அதுக்கு அழகு சேர்த்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதே போல் தண்டேல் பாட்டு அப்படியே எந்த இடத்துல எடுத்தாலும் எந்த பாஷையில் போனாலும் அந்த பாஷையிலே இருக்கிற மாதிரி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அதுக்கு எனக்கு உதவியான விவேக சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ஆல் தி சீரியஸ் and thank you to one and all. Please watch the movie on 7th Feb and I hope you all love it. Thank you. Thank you. Sir, ஒரே ஒரு நிமிஷம் சார். இல்ல சார், அவங்க விண்ணப்பமால எதுவும் கேட்கல சார். அதாவது இப்பெல்லாம் யாரும் வந்து பார்ட்டி பண்ண போறதுக்காக காசு இல்ல சாப்பிட போறதுக்காக ரெஸ்டாரண்ட் அப்படிலாம் வந்து செலவு பண்றது. எல்லா பசங்களும் காசை சேர்த்து வச்சு கான்சர்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைதராபாத்ல அவ்வளோ பெரிய பிக்கெஸ்ட் கான்சர்ட் அது. பீப்புள் என்ஜாய் சோ மச். அந்த மாதிரி ஒரு வைப் வந்து எங்களுக்கும் வேணாமா? எப்போ சென்னையில சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். பயங்கரமான கேள்வி டென்ஷன் பண்ணிக்கலாம் சார். யா கண்டிப்பா சென்னையில we are coming up with a huge concert. இல்ல yeah, we just had a huge concert in Hyderabad. This month we are doing it in, in February we are doing it in Vizag, then in Bangalore, then we are coming to Chennai by May or June. So கண்டிப்பா வாங்க, எல்லாரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். அதுக்கு தான் நாங்க வெயிட்டிங். நீங்க மூணு மட்டும் சொல்லுங்க, நாங்க வந்துறோம். Thank you so much sir. கண்டிப்பா thanks for all the love. ஒரு ரெண்டு லைன் பாடுங்க ப்ளீஸ். லெட்ஸ் அந்த ராக்ஸ்டார் வைப்ஸ் ஃபீல் பண்ணோம்ல நாங்க. யூஸ் வாங்க. வாங்க சார். நீங்க தான் சார் அந்த ஜோடி எப்போதாலும் ஸ்டேஜ்ல வாங்க. லிரிக்ஸ் சொல்லுங்க. காத்தில் ஆடுற கற்பூரம் போல கண்ணே நீங்க லிரிக்ஸ் சொல்லுங்க. நீங்க வரிகள் சொல்லுங்க. ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்தாலே கன்ஃபார்ம். இது எப்படின்னா இந்த லிரிக்ஸ் மியூசிக் டிஸ்கஷன் மாதிரி சொல்லுங்க. நீங்க லிரிக்ஸ் சொல்லுங்க சார், நான் பாடுறேன். அதை ஓப்பன் பண்ணுங்க. போங்க சார். என்ன சார் ஸ்லேட் மாதிரி வச்சிருக்காரு? எழுதி வைக்கிற ஸ்லேட் மாதிரி வச்சிருக்காரு. அவர் எது லிரிக்ஸ் பத்திர எடுத்து பெரிய போடுங்க சார். சீரியஸ் சொல்லுங்க. ரொம்ப நேரமா ஸ்க்ரால் பண்ணிருக்காரு.
Anyway, that is a song, but beautifully எழுதிருக்காரு. காத்துல ஆடுற கற்பூரம் போல அவதான் எங்களுக்கு தெரியும். நல்லா அப்புறம் பாடிடும். Thank you so much. Thank you.